கேஸில் ரோல் ஆகி விழுந்துட்டேன். ஸோ என் குழந்தைய காப்பாற்றுறதுக்காக போனும்போது கூட 2 டேஸ் என் குழந்தைய எனக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்த டைமில் வந்து போலீஸ் வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கு ஏஆர் காப்பியும் ரெடி ஆச்சு, சிஎஸ்ஆரும் ரெடி ஆச்சு. பட் அதுக்கான எஃப்ஐஆர் இன்னும் வரைக்கும் டில் டேட் இன்னும் எடுக்கலை. மாதவரம் போலீஸ் கிட்டே போனால் புழல் போலீஸ் போங்க, புழல் போலீஸ் போனால் மாதவரம் போலீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி என்னை டார்ச் பண்ணாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பாலாஜியை வந்து நான் ஹர்ட் பண்ணணும், இல்லை அவரை ஹாரஸ் பண்ணணும் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு வேண்டியது நியாயம் மட்டும்தான், ஜஸ்டிஸ் மட்டும்தான். நான் சிஎஸ்ஆர் கொடுத்தேன். ஒரு காமனாக ஒரு சிஎஸ்ஆருக்கு ஒரு எஃப்ஐஆர் எடுப்பாங்க இல்லையா, அது ஏன் வந்து எடுக்கலை? இந்த மீடியான்ற ஒரு போர்வையை போத்திட்டு அவர் வந்து செலிப்ரிட்டின்ற ஒரு இமேஜை வச்சுட்டு இன்னி டேட் வரைக்கும் எனக்கு எவ்வளவோ பிரச்சனை கொடுத்து 100க்கு கால் பண்ணி நான் எவ்வளவோ என்னோடய நியாயம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காட்டி கூட இன்னும் எனக்கு ஆக்ஷன் எடுக்கலை. அவர் எக்ஸசிவாக குடிப்பார் சார். குடிச்சிட்டு ரொம்ப சந்தேகப்பட்டு பேசுவார். எல்லாரும் ஆம்பளைங்களோடையும் சேர்ந்து வச்சு சந்தேகப்பட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுவார். எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்து அப்பா அம்மாவே ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க. ஒர்க் பண்ணியிருந்தேன், மோர் தென் 4 ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தேன். எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் வந்து வாசல்லே நின்று குடிச்சு எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்தி அங்கே இருக்கிற பெரிய பெரிய மேனேஜர் லெவல், டெலிவரி மேனேஜர், பிரின்சிபல் லெவல் எல்லார்கிட்டையும் வந்து அசிங்கமாக பேசி இந்த மாதிரி இவளையே வேலைக்கு சேர்த்திங்க என்னோட கேரக்டரையே அப்யூஸ் பண்ணி வச்சுருக்காரு. இன்னி டேட் வரைக்கும் கூட அப்யூஸ் பண்ணியிருக்காரு. எதுனாலும் நான் சூசைட் பண்ணிப்பேன், எதுனாலும் நான் குழந்தைய வச்சுட்டு சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுறாரு. ஆமாம் சார், லவ் மேரேஜ். பட் அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆன விஷயம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் சார் தெரியும். ஆமாம், அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க சன் இருக்காங்க. அந்த டெக்ஸ்ட்டை கூட நான் பார்த்துட்டேன். அவங்க சன் அவருக்கு அமிச்ச டெக்ஸ்ட்டையும் நான் பார்த்துட்டேன். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது. அப்புறம் நான் ஒரு 1 டே ஒரு 3 months கழிச்சு அவரோட பழைய சூட் கேஸில் பார்த்தும் போது தான் எனக்கு தெரியும் அவரோட ஒய்ஃபோட சாரி, வெட்டிங் ஃபோட்டோஸு, அப்புறம் குழந்தையோட ட்ரெஸ்ஸு எல்லாம் வச்சுருந்தாரு. அப்போ கேட்டதுலேருந்து அப்புறம் அவங்க அம்மா கிட்ட தங்கச்சிக்கிட்டலாம் கேட்டும் போது அவங்க சொன்ன ரீசன் இது தான். அவங்க வந்து வேறு யார் கூடயும் அஃபேர் வச்சுருக்காங்க. பிரிஞ்சு 40 days 45 days இருக்குது. எங்கள் அப்பா கொடுத்த வீட்டில் இருக்கோம். இன்னமும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கார். என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் 8:30 நைட்டு வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டார். கார் திருடிட்டு போயிட்டார். எப்படி எடுத்துகிட்டு போனார்னா, கார் சர்வீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லாமல் டியூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி கார் எடுத்துகிட்டு போயிட்டார். டாக் வச்சுருந்தோம், பாசமாக ஒரு டாக் வளர்த்துருந்தோம், ஷிட்ஸு, அதையும் திருடிட்டு போயிட்டார். காருக்குள்ளே இருந்த பாஸ்போர்ட், ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ ஒரு 3 days பேக் கூட வந்து கூண்டாஸை வச்சு மிரட்டினார். எங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி. எனக்கு 30, அவருக்கு வந்து 45. ஸோ இன்செக்யூரிட்டி, எங்கே நான் வேறு யார் கூட பேசிடுவேன், நான் வீட்டுள்ளே தான் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். குழந்தைக்கு டான்ஸ் கிளாஸு, ஸ்விம்மிங் கிளாஸ், அபாக்கஸ் கிளாஸ் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் பின்னாடியே ஆட்டோ வச்சுட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து மானிட்டர் பண்ணுறது. சார், நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ண போகிறேன். ஸோ அவர் என்கிட்ட என்ன சொன்னார், நீ டிவோர்ஸ் பண்ணாலும் பரவாயில்லை, நான் இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துட்டேன், இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம், இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசும்போது எனக்கு ஐ வாண்ட் ஜஸ்டிஸ் சார். சண்டைகள் வரும் சார். அவங்க என்ன பேசுவாங்க, நான் என்ன பேசுவேன், சண்டைகள் வரும். நல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருந்தோம். அதாவது வந்துட்டு எல்லா விஷயத்துக்குமே சில இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணாத சில இதெல்லாம் வந்து ஃப்ரீடம் நம்ம கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு. ஏன்னா இப்ப நான் அவங்க ஏன் கார் வாங்கி தரது, அவங்க போறது, நிறைய பண்ணி அப்படி இருக்கும்போது நம்ம சொல்றதா தான் அந்த ஃப்ரீடம் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அதுமாதிரி அதனால வந்து யாரு கெட்ட பேர் வரும், என்ன ஆகும், நம்ம இதெல்லாம் தலைவலி தேவையில்ல தலைவலி தான். இன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்துட்டு பண்ணிருக்காங்க. ஆனா வந்துட்டு உண்மை சொல்லணும்னா நான் பண்ண ஒரு தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம லைஃப், நம்ம குடும்ப தேவையில்லாத வந்து நம்ம அசிங்கப்படக்கூடாது அப்படின்னால இதுக்கு நான் வெளியே எதுவுமே பேசாம இருக்கிறாங்க வேணாம்ட்டு. அதனால வந்து என்னன்னா இப்ப இவங்களாவே தேவையில்லாத பேசி இவங்களாவே தேவையில்லாத கிரியேட் பண்ணிக்காங்க. இதனால என்ன யூஸ் சார்? ஆக்சுவலா வந்துட்டு நீங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க. கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது சார், ஓகேங்களா? ஏன் இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியாதா அவங்க என்ன கேஸ்ட், அந்த கேஸ்ட பத்தி நான் இப்பதான் பேசுமா சொல்லுங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லாத அதை நான் பேசணும்ன்ற அவசியமும் எந்த இடத்துலயும் வரல, ஓகேங்களா? அதாவது சில விஷயங்கள்ல நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸ் பண்றோம். அந்த அட்வைஸையும் மீறி சில வேலைகள் பண்ணா நமக்கு வருமா வராது? நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு யூமியாக நீங்க பாலாஜி தலைமையில இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க? இது தவறுன்னு சொல்றதா யாருமே எந்த ரைட்டும் இல்லை. என்ன விஷயம் சார்? வேற ஒண்ணுமே இல்லை. நமக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு, நமக்கு ஒரு லைஃப் இருக்கு, நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருந்தா கௌரவமா இருக்கணும் நமக்கு தெரியணும். மேலே
மலேசியால சிங்கப்பூர்ல எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி அவசியம் கிடையாது சார். அப்புறம் சிங்கப்பூர் போயிடணும். ஏன்னா மலேசியா சிட்டிசன மாதிரி இருக்கும். அங்க கவுண்ட் போட்டுக்க மாதிரி நம்ம கவுண்ட் போட்டு சுத்த முடியாது சார். வெயில்ல கோட் போட்டு சுத்த முடியாது சார். இங்க என்னமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்தாலும் சார். புரியுதுங்களா அவங்க? இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலா என்னன்னா வீட்டுல வந்து பாப்பா என் கூட இருக்கு, இவங்க வீடை லாக் பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான் நான் வீட்டுல இருந்தேன். வீடை லாக் பண்ணிட்டு போயிருந்தாங்க. போயிட்டு போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி லாக் வரும்போது நான் என்ன அடிச்சிட போறேன் அவங்கள அப்படின்ற பயத்துல என்ன தள்ளி விட்டுட்டு கதவை சாத்த போனவங்க அந்த படிக்கட்டை திருப்பாய் விட்டாங்க கிட்டாரி. அதை நான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியே போனாலும் எல்லாரும் என்கிட்ட வந்து பேசுறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு இருக்கு. இதனாலேயே அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, என்னைக்காதான் அவங்க அசிங்கப்படுத்துவாங்க, என்னைக்காதான் அசிங்கப்படுத்துவாங்க, சொல்லிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம நீங்க அசிங்கப்படுத்துறதுனால என்ன ஆக போறேன், உங்களை அசிங்கப்படுத்தணும்னா நான் ஏதோ 3வது மனுஷமா இருக்கேன், அவங்க ஏதோ பக்கத்துல இருக்கிற மாதிரி பேசுறாங்க. ஃபேமிலியில இருக்கலாம் அசிங்கப்படுத்த எப்படி அசிங்கப்படி என்ன பண்ணுறது? இன்னைக்கு சும்மா அந்த வாய்க்கு அவங்க கட்ட மாதிரி பட்டிங்க வந்து இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் ஆகி இவ்வளவு தூரம் இருக்கிறேன்னா எவ்வளவு பிடிச்சிட்டு எந்த விதமான கிசுக்கு பாலாஜி பொண்ணு பிடிக்கணும் எத்தக்கலன்னா எதுலயும் வரலையா சார்? நம்ம யாருக்கும் நம்ம நடந்துக்கவும் இல்லையா, அந்த மாதிரி யார்கிட்ட பேசவும் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் சார், அந்த நித்தியான ஒரு கேரக்டருக்கு கரெக்டா அட்வைஸ் பண்ணிதான் லைஃப் அப்படின்னு அட்வைஸ் பண்றது யாரும் கிடையாது. அட்வைஸ் ஏத்துக்கிற நிலைமையும் அவங்க இல்லை. அதான் உண்மை. போராடி பிரயோஜனம் கிடையாது. அவங்க அப்பா சைட்ல பேசணும், அவரும் பேச மாட்டேன்றாரு. அவங்க வீட்டுல ஃபுல்லாவே என்ன வந்துட்டு பாலாஜி குடிக்கிறேன்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. நான் விஜய் டிவியில சொல்றேன் சார், நான் குடிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஒருத்தர் ஏசு காந்தின்னு சொன்னேன். நான் குடிக்கிறேன்னு சொல்றேன். நிறைய பேர் குடிச்சிட்டு கதை போடுறாங்க. நான் எனக்கு பிரின்சிபல் என்னன்னு தெரியாதுங்க. நான் நடிக்கவே இல்லை. நாம குடிக்கிறேன். கோவப்படுறேன், அவன் கோவப்பட்டேன். கோவத்தை தூண்டது யாரு? அந்த கோவத்துக்கான தூண்டுதலை பண்ணது யாரு சார்? உங்க சைடுல இருந்து என்னென்ன என்ன பரிவாங்கன்ற நோக்கத்தோட தான் இது பேசுறாங்க. அவங்களுக்கு தெரியாது, தப்பாக அவங்க கைட் பண்றாங்க. அவங்களா புரிஞ்சுக்கிட்டு வெளியே வேணா அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா மேற்கொண்டு சிக்கல்ல அவங்களே அவங்க தந்த மனநிலை கொடுக்குற மாதிரி தான் பண்றாங்க.